பாஸ் இங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேரா? ஹரிஷ், அதுல ஒருத்தன் தான் மனுஷன், இன்னொருத்தன் ஏலியன். நீ என்ன பண்ணு, ரொம்ப கேர்ஃபுல்லா 2 பேர்த்துல யார் மனுஷன்னு கண்டுபிடிச்சி அவனை இங்க கூட்டு வா. அப்போ ஏலியன்? நீ மனுஷனை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா ஏலியன் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகே பாஸ். சார் நான் தான் சார் மனுஷன். இல்ல சார், நான் தான் சார் மனுஷன். சார் சத்தியமா நான் தான் சார் மனுஷன். சார் சத்தியமா நான் தான் சார் சரி மனுஷன். சரி, இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. நீ தான் மனுஷன், வா போலாம். ஐயோ ச்சே! ரொம்ப நன்றி சார். சார் நான் தான் மனுஷன்றதை எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இது ரொம்ப சிம்பிள். எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த அட்டையை நக்குவான். நீ நக்குன, ஏலியன் நக்கல. ஆமால. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. ப்ரோ, டீம் கேப்டன் வாங்க, டாஸ் போடணும். எங்க டீம் கேப்டன் ஹரிஷ். நீதான்? நானா? டேய் சீரியஸா எடுத்துக்கிட்டான்டா. மச்சான் இப்ப பாரு, கேப்டன் அவர் ஆடாம நம்மள ஆட சொல்லுவாரு. சுபு, இந்த நீ போய் ஆடு. போட ஆடுறா. நீ போய் ஆடு. அடுத்து 1 டவுன் கேட்ற வேண்டியதான். சூப்பர்ரா சூப்பர்ரா. மச்சான், டேய் பால் போடு. நம்ம கேப்டன்ட்ட புடிச்சதே விட்டு கொடுப்பாருடா. இப்ப பாரு மச்சான், கீப்பிங் நிப்பா. நீ நில்லு மச்சான், அப்படி நான் க்ளோஸ் நின்னு அடி வாங்கிக்கிறேன். கம்முன்னு இரு, கேப்டன் பாத்து பாரு. ஆமாண்டா, நீ உட்காரு, நான் போய் நிக்கிறேன். நம்ம மேட்ச்ரா, தோத்துட்டோம். 500 ரூபாடா, யாருக்கிட்டயுமே காசு இல்ல. இப்ப மட்டும் நம்ம காசு கொடுக்கலனா நம்ம டீம் மானமே போயிடும்டா. நம்ம டீம் மானத்தை ஒரு கேப்டனா இந்த ஹரிஷ் போக விட மாட்டான்டா. இந்தா அவன்கிட்ட போய் குடுறா. மேல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, கூடவே இருந்து பாத்துக்கோ. சரிம்மா. தம்பி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா. சரிண்ணா. இந்தாங்கண்ணா. தம்பி, உன் பின்னாடி இருக்க செவுத்துக்கு என்ன கலர்ப்பா? கிளி பச்சை கலரா, பால் பச்சை கலரா? இருங்க, நான் அப்பாவை கூப்பிட்டு வரேன். ஏம்மா, அப்பா. அப்பா ஏதோ கேக்குறாங்கப்பா, கொஞ்சம் மேல வாப்பா. தம்பி, ஏதாவது வேஸ்ட் துணி இருந்தா கொண்டு வாப்பா. வேஸ்ட் துணியா? இந்தோண்ணா. இந்தாங்கண்ணா. ஹரிஷே, என்னம்மா? டீ போட்டு வச்சிருக்கேன், அவங்களுக்கு எத்தனை போய் குடுறா. இந்தாங்கண்ணா, டீ குடிங்க. தம்பி, கடைக்கு போயிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் மட்டும் வாங்கிட்டு வாப்பா. சரிண்ணா. இந்தாங்கண்ணா. தம்பி, இது இன்டீரியர் பெயிண்ட்ப்பா, எக்ஸ்டீரியர் பெயிண்ட்னு சொல்லி வாங்கிட்டு வா. சரிண்ணா. புதுசா யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? எஸ் டீச்சர். உன் பேர் என்ன? அஸ்வின் டீச்சர். எங்க இருந்து வர? வீட்ல இருந்து வரேன் டீச்சர். இல்லடா, எந்த ஊர்ல இருந்து வர? திருநெல்வேலி டீச்சர். ஓ, இந்த ஸ்கூல் சேரணும்னு எப்படி தோணுச்சு? இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்னு இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்னு கோச்சிங்லாம் நல்லா இருக்கும்னு சேர்த்துட்டா டீச்சர். ஸ்டூடண்ட்ஸ், சரி, எப்படி படிப்ப? நல்லா படிப்பேன் டீச்சர். எங்க கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்கே. ஓஹோ, டேய் வெற்றி, உன் போட்டிக்கு ஒருத்த வந்துட்டான்டா. ஓகே, சிட் டவுன். டேய், நீ உண்மையாவே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பியா? என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பாஸ் ஆனதே கிடையாதுல. போமா, எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விட்டாங்க, எங்க ஸ்கூலுக்கு மட்டும் அடுத்த வருஷம் போஷன் நடத்துறேன்னு சொல்லி சாவடிக்கிறாங்க. என்னடா ஸ்கூலா? ஆமாண்டா. ஏதோ பாருடா. டேய் வாடா, சவுண்ட் பண்ணலாம். ஸ்கூல் இருக்குடா, போடா. டேய், எப்படா ஸ்கூல் முடியுது? இந்த மாசம் ஃபுல்லா இருக்குடா. என்ஜாய் பண்ணு. என்ன தவிர எல்லாருக்கும் லீவ் போற, எல்லாம் விளையாண்டு வெறும் பேத்துறானுங்க. நாளைக்கு எக்ஸாம். வருஷம் ஃபுல்லா படிக்காம சும்மா சுத்திட்டு இருந்தேன், இப்போ ஒண்ணுமே தெரியலையே. டே அடி, நீ பாஸ் பண்ண 2 வழிதான் இருக்கு.
சாமியா மச்சான் பாஸ் பண்ணுடா அதுக்கேத்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுறா. அவ்வளவுதானே, இதான்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ அப்படியே எக்ஸாம்ல புரிஞ்சுக்கிட்டே எழுதிடு. சரி ஓகேடா. புரியுதா? அவ்வளவுதான்டா. லாஸ்ட் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கிறது டைரக்டா மண்டைக்குள்ள ஏறுதுடா. இன்னொன்னு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஜஸ்ட் பாஸ் எப்படி? எஸ், யூடியூப்ல கொஞ்சம் கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கேட்போம், கண்டிப்பா மா என்னமா நார்மல் சோப் தான் இருக்கு, நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் எங்க? அங்கதான் நீ மேல இருக்கு. இதோ இருக்கு. பொறுமையா எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணணும். மா என் டர்க்கி டவல் சேர்ல. நெக்ஸ்ட் டோனர் மாய்ஸ்சரைசர் எல்லாம் முடிஞ்சது, ரெடி. என்ன சோப்பு இது? பரவாயில்ல, இதுவும் சோப்பு தானே. ஐயோ டவல் இல்லையே, பரவாயில்ல டிஷர்ட்லயே துவைச்சுப்போம். டேய், என்னடா துணி துவைக்கிற சோப்ல போய் மூஞ்சி கழுவிட்டு இருக்க? அதான் இருந்தது. சாப்பிட்டீங்க? ஐயோ அது ஆல்ரெடி கேட்டோமே. என்ன பேசுறது, டாபிக்கே கிடைக்கல. அப்புறம்க்கா பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? எங்கம்மா அவ 2 வருஷம் போட்டோன்னு சொல்றா. அக்கா பசங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம தான் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படியா சொல்ற? ஆமாக்கா, என் வீட்டு பக்கத்துல கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் பேசி பாக்குறேன். பேர்லயே நல்ல பையன் தெரியுது, நீ பேசி பாரு. மோ சரிக்கா, நான் பேசி பார்த்துட்டு சொல்றேன். வரேன்க்கா. சரிம்மா. வரேம்மா. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. பசங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டானுங்க. இனிமே தெருவில் கிரிக்கெட் விளாட நம்மள சாவடிப்பானுங்க. ஆமாக்கா, போன வருஷம் லீவ்ல கூட கிரிக்கெட் ஆடுறேன்னு சொல்லி வீட்டுல இருக்க கண்ணாடிலாம் அடிச்சு உடைச்சானுங்கக்கா. அடிப்போடிக்கா, அவனுக்காவது கண்ணாடி. நான் ரோட்ல நடந்து போறேன்னு தெரிஞ்சோம் பால் எடுத்து மண்டையிலே அடிச்சிட்டானுங்கக்கா. இந்த வாட்டி என்னன்னாலும் விளையாடவே விடக்கூடாது. விடவே கூடாதுக்கா. அக்கா, அவன் விளையாட ஸ்டார்ட் பண்ணணும் பஜ்ஜாரிமே கத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்பவும் அவனை நிறுத்தலன்னு வச்சுக்கேன், அவங்க வீட்டுல போய் அவங்க அம்மாட்ட போய் சண்டை போறாங்க. நான் எங்க வீட்டு வாசல்ல பெருசா கோலம் போட்டுறேன். மிதிச்சானுங்க, அவனுங்க செத்தானுங்க. ஆனா மிதிக்காம விளையாடவே முடியாது. சூப்பர்க்கா. அப்போ நான் என் கார் எடுத்து வந்து என் வீட்டு வாசல்ல விட்டுறேன். ஏய், அது புது கார், நீ ஸ்கிராட்ச் போட்டு போறானுங்க. ஏய், என் காரே போனாலும் பரவாயில்லடி, ஆனா அவனுங்க விளையாடக்கூடாது. நேத்து நாங்க 3 பேரும் ப்ரொபோஸ் பண்ணோம். இன்னைக்கு தான் ரிசல்ட் சொல்றேன்னு சொல்லியிருக்கா. என்ன சொல்ல போறாலோ? கண்டிப்பா எனக்கு தான் ஓகே சொல்வா. எங்க அழுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேனா? நானா? தம்பி சாரிப்பா, நான் எப்பவுமே அழுக்கு தண்ணி இங்கே தான்ப்பா ஊற்றுவேன். ஐ வந்துட்டா. உங்க 2 பேரால ஷர்ட்டே அழுக்கப்படாம பாத்துக்க முடியல, இதுல என்ன எப்படி பாத்துக்க போறீங்க? அதனால நீ ஐ எனக்கு அப்பவே தெரியும் நீ என்னதான் சூஸ் பண்ணுவேன்னு. சரி, உன் ஷர்ட் மட்டும் எப்படி அழுக்கப்படாம இருந்தது? இது ஸ்டெயின் ப்ரூஃப் ஷர்ட். அப்புறம் எப்படிடா துவைப்ப? அது நார்மலா எல்லா சட்டையும் எப்படி துவைக்கிறோமோ அதே மாதிரி துவைச்சிக்கலாம். எங்க வாங்கின இது? இது ப்ளூ ஐலாண்டுன்ற அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல வாங்கினேன். ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். அப்ப கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா? கேஷ் ஆன் டெலிவரிலாம் இருக்கு. சரி, இது எப்படிடா வாங்குறது? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் வாங்கிக்கோ. ஆமா, நீ யாருக்கு வாங்க போற?